மாணவர்களே, இந்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே எங்களோடு பேசுங்க, எங்களோடு செயல்படுங்க. உம்முடைய வார்த்தையை கேட்கவிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாக்கு தத்தங்களை கொடுங்க ஆண்டவரே. நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிற தேவன், எங்களோடு நீர் பேச போகிறதற்காய் ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, மீதியான வேலை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நாம் யாவரும் கர்த்தாவே யுக யுகமாய் என்ற பாடலை ஆரம்ப பாடலாக நாம் பாடலாம். கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீ, நீர் இன்னும் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவி, வாசலத்தின் நீழலே பக்தரடைக்கலம், உம் வன்மையுள்ள புயமே நிச்சய கேடகம். ஆயிரம் ஆண்டு உமக்கு ஓர் நாளைப் போலாமே, யுகங்கள் தேவரீருக்கு ஓரிமை கோப்பாமே. கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீ, இக்கட்டில் நற்சகாயராய் எம் நித்திய வீடாவி. நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்திலிருந்து உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் சங்கீதம் 1 வாசிப்போம். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நாம் போதக ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம்.
அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே உம்முடைய பாதத்தண்டையிலே வந்து நிற்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை நீர் செய்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்களை நீர் செய்து ஆண்டவரே வல்லமையும் பராக்கிரமத்தும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வந்தவையாக இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்மலையை திறந்து தண்ணீர்களை கொடுத்தது போல ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பல மடங்கான ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இந்த வருடத்திலே ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த வருடத்தில் நடத்தி செல்ல போகிற தயவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திலே சமாதானமும் அமைதியும் தாங்க, எங்கெல்லாம் அநீதிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் உடைய தெய்வ கிருபை இருந்து அந்த மக்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே சமாதானத்தையும் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அந்த மக்களுக்கு வேண்டிய ஆண்டவரே அந்த நீதியை கிடைக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே சபைகள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொள்ள, உமக்கென்று சாட்சியாக வாழ ஆண்டவரே ஒரு ஒற்றுமையான ஒரு தூணாக ஆண்டவரே சபையின் தூணாக கிறிஸ்து இருக்கும்படியாய் ஆண்டவரே சபை நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியமாய் நடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். உமது கிருபை, உமது சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மீதியான வேளையில் உடைய வார்த்தைகளை கேட்கவிருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். நீர் ஆண்டவரே எங்களை நடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். வழக்கம் போல நம்முடைய சபையிலே வியாழக்கிழமை நம்முடைய சபையிலே 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வழக்கம் போல நம்முடைய சபையிலே ஆராதனை நடைபெறும் என்று திருச்சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய ஆயர் கண் ஆப்ரேஷன் பண்ணி அவர் வீட்டில் லீவ் இருக்கார். அவருக்காக நாம் ஜெபித்து கொள்வோம். அவருக்கு நல்ல உடல் சுகத்தை ஆண்டவர் தரும்படியாக இன்னும் உற்சாகமாய் கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய நாம் அவருக்காய் ஜெபித்து கொள்வோம். மட்டுமல்ல, பிறந்த நாள் வாசிக்க கேட்போம். திருமதி சிந்தியா 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபித்து கொள்ளலாம். மற்றும் திருமதி மீனா ஜெயபாண்டி அவர்கள் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அவர்கள் பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே திருமதி சிந்தியா அவர்களுக்காகவும் திருமதி மீனா ஜெயபாண்டி அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருடங்களை ஆண்டவரே நீர் உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதமும் அன்பும் அந்த குடும்பங்களிலே அவர்களுடைய ஆண்டவரே மனதிலே எப்பொழுதும் நிறைந்திருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் வாசித்த சங்கீதம் 1. இது ஒரு ஃபெமிலியரான சங்கீதம், அல்லது இது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அடைந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த முழு சங்கீதத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலிலே VBSலே நாம் சொல்லிக் கொடுப்போம். மனப்பாடமாய் அவர்கள் உற்சாகமாய் அவர்கள் சொல்லுவதையும் நாம் கேட்டிருக்கலாம்.
ஏன் இந்த சங்கீதத்தை முதலாவதாக முதல் அதிகாரமாக ஏன் வைக்க வேண்டும்? ஏன் இந்த சங்கீதம் முதலாவதாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இன்றைய தலைப்பு வழியை சீர்படுத்துங்கள், வழியை கர்த்தருக்கு நேராக சீர்படுத்துங்கள். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கு இரண்டு விதமான நபர்கள், இரண்டு விதமான கூட்டத்தார். ஒன்று துன்மார்க்கர் அல்லது அநீதி செய்யக்கூடிய நபர்கள், இன்னொன்று நீதிமான்கள் அல்லது நீதியை செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள். இந்த துன்மார்க்கருடைய அல்லது இந்த பாவிகளுடைய அல்லது இந்த பரியாச கூட்டத்தாருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும், நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று பிரித்து சங்கீதக்காரன் அழகாக விவரிக்கிறான். நான் இப்படியாக யோசிக்கிறேன் அல்லது சிந்திக்கிறேன், இந்த காரியத்தை குறித்ததான துன்மார்க்கர் நீதிமானை குறித்ததான காரியத்தை ஏன் சங்கீதக்காரன் இங்கே வைப்பான் என்றால், முதலாவது சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுவது, நீதிமானாய் கர்த்தருடைய வழியிலே நடக்கும் பொழுது மற்ற காரியங்களை குறித்து பின்னாடி பேசலாம். கர்த்தருடைய மகிமை குறித்து அல்லது நம்முடைய விண்ணப்பங்களை குறித்து அல்லது நம்முடைய ஜெபங்களை குறித்து அல்லது கர்த்தருடைய வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பின்னாலே செய்யலாம். அதற்கு முன்பாக அவருடைய வழிகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் முதலாவதாக நம்முடைய வழிகளை சரி செய்ய வேண்டும். அதற்கு தான் அந்த முதலாவது வைத்திருக்கிறார்கள். என்ன வைத்திருக்கிறார்கள்? யாருடைய வழிகள் எல்லாம் நடக்கக்கூடாது, யாருடைய வழியில் நடந்தால் கர்த்தருக்கு நான் பிரியமாக இருக்க முடியும், அதனால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும், கர்த்தருக்கு பிரியமாக இல்லாவிட்டால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வராது, என்னென்ன சாபங்கள் வரும் என்பதாக பிரித்து அழகாக விளக்கியிருக்கிறார். வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இன்றைய காலகட்டத்திலே நிறைய பார்க்கிறோம், அநேக ஆலோசனைகள் நம்மை சுற்றிலும் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணுன்னா கன்சல்டன்சிஸ், ஏஜென்சிஸ், ஆலோசனை மையங்கள். டாக்டர் படிப்பு போகணுன்னா ஆலோசனை மையங்கள். மேற்படிப்புக்கு போகணுன்னா ஆலோசனை மையங்கள். மட்டுமல்ல, நம்ம ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு ஆலோசனை மையம். திருமணத்திற்கு முன்பாக ஒரு ஆலோசனை, திருமணத்திற்கு பின்பாக ஒரு ஆலோசனை. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆலோசனை மையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பர்சனல் அட்வைசர் அல்லது என்னுடைய பர்சனல் ஆலோசகர் என்பதாக நம்மை சுற்றிலும் ஆலோசகர்கள் நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கிறோம், கவனிக்கிறோம். ஒருவேளை நமக்கு ஒருவேளை ரொம்ப டிப்ரெஷனா அல்லது ரொம்ப நம்மளுடைய மனது ரொம்ப தோய்ந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கேற்ற ஒரு ஆலோசகரை அல்லது ஒரு கவுன்சிலிங் பர்சனை தேடுகிறோம். we looking for somebody to counsel us. எப்படியாயினும் இந்த உலகத்தில் நிறைய கவுன்சிலர்ஸ், ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். சிலருடைய ஆலோசனைகள் அபத்தமாய் முடியும். சிலருடைய ஆலோசனை நம்முடைய வழிகளை நேராக சரியான பாதையிலே நடத்தி செல்லும். இன்றைக்கு ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். சிலர் நேரான பாதையில் நடத்தி செல்வார்கள், சிலர் எதிர்மறையான பாதையில் நடத்தி செல்வார்கள். இன்றைக்கு அரசியலில் இருந்தாலும் ஆலோசகர்கள் தேவை. இன்றைக்கு ஒரு பெரிய பதவிகளில் இருந்தாலும், ஒரு பிஸ்னஸ் நடத்துவதாக இருந்தாலும் ஆலோசகர்கள் தேவை. எல்லாவற்றுக்கும் ஆலோசகர்கள். ஒருவேளை அந்த ஆலோசகர்கள் நம்மை தவறான வழிகளில் நடத்துவார்களானால் நம்முடைய வழி நேரான பாதை இல்லாமல்
நம்முடைய வழியை அவர்கள் நம்முடைய வாழ்க்கை குலைத்து போடக்கூடிய ஒரு அனுபவங்களை அந்த ஆலோசனைகள் மாற்றி விடுகிறது. இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டியது கர்த்தருடைய ஆலோசனை என்ன, துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன, நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு ஒரு ஆலோசனைக்கு நம்ம போனோம்னா முதலாவது கர்த்தருடைய பாதத்திலே நாம் உட்கார்ந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதுக்கடுத்த மனுஷனுடைய ஆலோசனைகளுக்காக நாம் நாட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், எந்த ஆலோசனை உண்மையானது, எந்த ஆலோசனை புறம்பானது. இரண்டாவது சங்கீதக்காரன் சொல்கிறான், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகள் இந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் சின்ஃபுல்னஸ், பாவம் இல்லாத உலகத்தை நாம் பார்க்க முடியாது. பாவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு டிவியில் விளம்பரங்களிலே அட்வர்டைஸ்மெண்ட், எங்கு பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் இன்றைக்கு நம்மை அறியாமல் பாவங்களை நம் கண்கள் காணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த உலகம் அமைந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவத்தினால் நிறைந்த இந்த உலகம், பாவம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பொய் சொல்கிறது தப்பு இல்லை, திருடுறது தப்பு இல்லை, சும்மா தானே ஒன்று தானே எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அல்லது நம்ம ஒரு பொய் தானே சொன்னோம், தப்பு இல்லை. அல்லது தவறை திரும்ப திரும்ப செய்து அதில் பழக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அது தவறு என்று தெரியாமல் அது சரி என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார், அதை திருத்திக் கொள்ளவும் மனமில்லார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். ஒருவேளை பாவத்தினால் நாம் வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலை நாம் வரும்பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு அனுபவங்களை நாம் பெற வேண்டும். பாவிகளுடைய வழியில் நாம் ஒருபோதும் அவர்களோடு ஒன்றித்து போக நாம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய வழிகளை பாவிகளுடைய வழியில் இல்லாமல் நீதியின் வழியிலே நாம் நடத்தி செல்ல அழைக்கப்படுகிறோம். தவறான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே நாம் நீதியின் வழியிலே நடந்து கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலே நாம் உண்மையாய் நடந்து செல்ல வேண்டும். மூன்றாவது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். இன்றைக்கு ஒருத்தனை முழுவதுமாக அழிச்சு போடணும்னா அவனை கேலி செய்து அவனை இது பண்ணி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது, ஏளனம் பண்ணுறது ஒரு பெரிய வெப்பனாக இருக்குது. ஒரு ஆயுதமாக எடுக்கிறது ஏளனம் பண்ணுறது, அடுத்தவங்களை கேலி பண்ணுறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு நியூ சயின்டிஃபிக் இன்வென்ஷன் யாராவது கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க முதல் ஃபேஸ் பண்ணுவது கேலிக்குள்ளாக அவர்களை நடத்துவது தான். அதில் சாதிச்சு அவங்க வராங்க. இன்னைக்கு ஒரு பொருளை அல்லது ஒரு புது விஷயங்களை யாராவது சொல்லும்போது மற்றவங்க அதை கேலியாக, அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அதை கேலியாக விமர்சிப்பது, அதை ஒரு ஆயுதமாக அவர்கள் பார்க்கிறார்கள். மற்றவர்களை விழத்தள்ளுவதற்கு கேலியை ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இன்னைக்கு நமக்கு தெரியும் எங்கெங்க பரியாசக்காரர் உட்கார்ந்துருக்காங்க. Gossip is one of the dangerous weapon. அடுத்தவர்களை குறித்து நாம் பேசுவது. பரியாசக்காரர் மற்றவர்களுடைய அந்த பாடி வீக்னஸை குறித்து நாம் கேலியாக விமர்சிப்பது பரியாசக்காரர். அல்லது மற்றவர்களை வாழ்க்கை குறித்து கேலியாக விமர்சிப்பது பரியாசக்காரர். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ என்னதாயா செய்யணும்?
என்று நாம் கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ்வளவுதான், சிம்பிள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம ஆலோசனைக்காக போகும் பொழுதோ, அல்லது நம்முடைய வழிகளிலே நாம் செல்லும் பொழுதோ, அல்லது நாம் உட்கார்ந்து பேசும் இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்ததான சம்பாஷணை இருக்கிறதா என்று நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய மனது என்னுடைய சூழ்நிலைகளை குறித்ததான ஒரு பயத்திலே, அல்லது என்னுடைய சூழ்நிலைகளை குறித்ததான ஒரு கவலைகளிலே, அல்லது என்னுடைய குடும்பத்தை சுற்றியான மற்றவர்களை சுற்றியான ஒரு கவலைகளிலே என்னுடைய மனதும் என்னுடைய இருதயமும் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறதா, அல்லது கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் நான் தியானித்து கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சொல்றாரு, வேதத்தில் பிரியமா இருக்கணும். நிறைய பேர் நம்ம வேதத்தில் பிரியமா இருக்கும், தினைக்கு ரீட் பண்ணுவோம், பைபிளை ரீட் பண்ணுவோம், பைபிளை வாசிப்போம், பைபிளில் உள்ள காரியங்களை அதில் தேடி பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். சில பேர் ப்ரிப்பேர் பண்ணுவோம், மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லாம் ஓகே, எல்லாம் சரி, வேதத்தில் அதான் பிரியமாக இருக்கிறது. அது மட்டும் போதாது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வார்த்தை மண்டையில் ஓடிட்டே இருக்கணும், இரவும் பகலும். நீங்கள் ஒருத்தர் பேச போகிறதுனாலும், இன்றைக்கி ஒரு வசனம் வாசித்தேன்ப்பா இன்றைக்கி பைபிளில், அது இந்த மாதிரி போட்டிருக்கு, நீ என்ன நினைக்கிற? சம்பாஷணை, வேதத்தை குறித்ததான சம்பாஷணைகளை செய்ய வேண்டும். மற்றவர்களோடு வீண் பேச்சுகளை பேசுவதை விட்டுவிட்டு வேதத்தை குறித்ததான சம்பாஷணையை பேச வாஞ்சிக்க வேண்டும். மட்டுமல்ல, நாம் போகும் இடமெங்கும் அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை புடமிட்டு அந்த வார்த்தையை குறித்ததான சிந்தனைகளை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் வைக்கணும். நிறைய முறை நான் ட்ராவல் பண்ணும்போது, அல்லது நான் சும்மா இருக்கும் பொழுது, வார்த்தைகள் பாடல்களாக என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். அதனால் நிறைய காரியத்தை குறித்து நான் சிந்திக்கிறது கிடையாது. வார்த்தைகளை என்னுடைய மனதிலே அது பாடல்களாக ஒலித்து கொண்டிருக்கும். சினிமா பாடல் கிடையாது, உலக சம்பாஷணைகளில் வார்த்தை. நம்ம நிறைய கிறிஸ்தவ பாடல்களை கேட்டோம்னா அது நம்முடைய இருதயத்திலே பாடல்களாக, கிறிஸ்துவின் வார்த்தைகளாக ஒலித்து கொண்டிருக்கும். இன்றைக்கி பாடல்கள் கூட வசனத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாடல் உங்களை இருதயத்தில் கிரியை செய்யும். ஏன்னா அது வசனம், இந்த வசனம் உங்களை இருதயத்தில் கிரியை செய்யும். சில நேரம் வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்யும். நான் வாஸ்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்யும். நேற்று நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, பிஃபோர் ஐ வேக் அப், தூங்கி எந்திக்கும் பொழுது ஒரு சில கிறிஸ்தவ பாடல்கள் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்காக அர்ப்பணிக்கணும். வேதத்தில் பிரியமாக இருக்கிறது மட்டும் கிடையாது. பாஸ்டர், நான் உட்காந்து வேதத்தை வாசிக்கிறேன், நான் வேதத்தை தினமும் வாஸ்து ஜோம் பண்ணுறேன், பத்தாது. அந்த வேதம் இந்த புக்கில் இருந்தால் மட்டும் பத்தாது. இந்த வேதம், இந்த புக்கானது என்னுடைய இருதயத்திற்குள்ள அது வரணும், அந்த வார்த்தை கிரியை செய்யணும். அப்படி கிரியை செய்யும் பொழுது அந்த மனுஷன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறான். அந்த மரம் சும்மா இல்லை, அந்த மரம் செழிப்பான ஒரு மரமாய், தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கின்ற மரமாய், இலையுதிராய் இருக்கிற மரமாய் நிற்கிறது. அப்படி ஒரு மரத்துக்கு கீழே அநேக பறவைகள் வரும், அநேக அந்த மனிதர்கள் தேடி வருவார்கள், நிழலுக்காக தேடி வருவார்கள், கனிக்காக தேடி வருவார்கள். பறவைகள் அந்த கூடுகளை கட்டுவதற்காக தேடி வரும்.
ஒரு பயனுள்ள மரமாய் எழும்பி நிற்கக்கூடிய ஒரு அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்போ கொடுக்கிறாரு? வார்த்தை என்னுடைய இருதயத்தில் பிரியமாக இந்த வார்த்தை மேலே இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷனே ஆண்டவர் செழிப்பாய் ஒரு கனி குடிக்கிற ஒரு மரமாய், இலையுதிராய் இருக்கிற மரமாய், அநேக மக்கள் தேடி வரக்கூடிய ஒரு மரமாய் மாற்றி விடுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்க்குறோம், காற்று பறக்கடிக்கிற ஒரு பதரை, ஒரு காற்று, நல்ல ஒரு காற்று அடித்து வந்துச்சுன்னா எல்லா குப்பையும் எடுத்துட்டு ஓடிடும். இன்றைக்கி இந்த குப்பை, இந்த ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவர் நம்ம திண்டு போட்டோம்னா இங்கே இருக்கும், நாளைக்கு அது வேற எங்கேயோ இருக்கும். ஒரு நிலையற்ற ஒரு மனிதனாய், நிலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதனாய் துன்மார்க்கர் வாழ்ந்து விடுகிறார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்குடைய ஆலோசனைகளை கேட்டு பாவிகளுடைய வழியில் நின்று பரியாசக்காரரோடு உட்கார்ந்து நாமும் சம்பாஷணைகளை செய்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறார், காற்று பறக்கடிக்கும் ஒரு பதரை போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். என்றைக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, என்றைக்கு கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது இரவும் பகலும் என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய மனதிலே, என்னுடைய சிந்தையிலே நான் வைத்து அதை தியானிக்கும் பொழுது என்னுடைய பேச்சும் என்னுடைய செயலும் கர்த்தரை குறித்ததாக இருக்குமே தவிர உலகத்தாரை குறித்ததாக இருக்காது. அது மட்டுமில்ல, துன்மார்க்க நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. காற்று பறக்கடிக்கும் பதரை போல் மட்டும் இல்லை, ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை. அது மட்டும் கிடையாது, அந்த நியாய தீர்ப்பிலே நிற்க முடியாது. அதே மாதிரி ஒரு நீதிமான்கள் இருக்கின்ற ஒரு கூட்டத்திலே நாம் அவர்களை ஃபேஸ் பண்ணி நம்ம நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த உலகம் தரக்கூடிய சந்தோஷம் துன்மார்க்கரின் ஆலோசனை, இந்த உலகம் தரக்கூடிய சந்தோஷம் பாவிகளுடைய வழி, இந்த உலகம் தரக்கூடிய சந்தோஷம் பரியாசக்காரர் உட்காரும் இடம். ஆனால் இந்த உலகம் தர முடியாத நித்திய ஜீவ சந்தோஷம் அது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய கனி கொடுக்கும் மரராய், பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய், ஒரு நபராய் இந்த ஜீவன், இந்த மரம் மாற்றப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார், நாம் படும் கஷ்டத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நீதிமான்களின் கண்ணீரை அறிந்திருக்கிறார். அவை எல்லாற்றுக்கும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களையும் பதிலையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. ரொம்ப ஈஸி, சொல்றது ஈஸி, ஆனால் செயல்படுத்துறது கஷ்டம். கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த கர்த்தருடைய வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மனதிற்குள்ளாக, என்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக கிரியேட் செய்வது ரொம்ப கஷ்டம். அதன் மேல் வாஞ்சியாக இருக்கும் பொழுது, அதன் மேல் தாகமாக இருக்கும் பொழுது, அதன் மேல் என்னுடைய காரியங்களை நான் சொல்லும் பொழுது, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, உங்களை பற்றியதான சிந்தனை என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய மனதிலும் இருக்கணும் அப்பா என்று சொல்லும் பொழுது நமக்கு பிரியம் ஏற்படுகிறது. கர்த்தரின் மேல் பிரியம் ஏற்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியம் ஏற்படும்போது கர்த்தரின் மேல் பிரியம் ஏற்படுகிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது நாம் துன்மார்க்குடைய ஆலோசனையை நாம் கேட்க மாட்டோம், கர்த்தருடைய ஆலோசனைகளை மட்டும் நாம் நாடுவோம். பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டோம், கர்த்தருடைய வழியை நாம் நிற்போம். அந்த வழிகளை பைபிள் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பரியாச உட்காரும் இடத்துல நாம் உட்கார போகிறது கிடையாது. நாம்
நீதியை சம்பாதிக்கும்படியாக கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்க தீர்மானிப்போம். மற்றவர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவதற்கு என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எத்தனைக்கும் பிரயாசப்படும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறது, உன் வழியை சீர்படுத்த, உங்கள் வழியை சீர்படுத்துங்கள். நம்முடைய வழியை சீர்படுத்துவோம் கர்த்தருக்காக. காலம் வருகிறது. இன்னைக்கு பார்க்குறோம், கொரோனாவில் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க போகிறதில்ல. இன்னைக்கு இருப்போனா நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஷியோராக தெரியாது. துன்மார்க்க காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். நம்ம ஒருவேளை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் இந்த பேராபத்துகளிலிருந்து தப்புவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். சில வேளைகளில் இந்த நாட்களில் நமக்குள்ளாக ஒரு கவலைகள், அழுத்தங்கள், ஒரு மன கிளேசங்களுக்குள்ளாய் நாம் சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அநேகரை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு மனக்கவலை, ஏதோ ஒரு சாதிக்க முடியாத ஒரு காரியங்கள். ஐயோ, நாளைக்கு நான் ஒருவேளை இல்லை என்றால் எப்படி என்னுடைய காரியங்களை யார் கவனித்துக் கொள்ளுவார்? என்னுடைய குடும்பத்தை யார் கவனித்துக் கொள்வார்? என்னுடைய பிள்ளைகளை யார் கவனித்துக் கொள்ளுவார் என்பதாக அநேக கவலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போட்டு அழுத்தி ஒரு மன கவலைகளிலே சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். என்னைக்கு எந்த பேராபத்து வரும் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கும் பொழுது உன்னுடைய காரியங்களை வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ கனி கொடுக்கும் மரமாயிருப்ப. பதரை போல, காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்க மாட்ட. விருட்சமாய், பெரிய ஆலமரமாய், மற்றவர்களை இன்வைட் பண்ணி ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற ஒரு நபராய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு ஆசீர்வாதங்களை நிறையா நம்ம கேட்குறோம். ஆனால் அதற்கேற்ற வழிகளை நம்ம கேட்கறதில்ல, யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடந்தால் எப்படி ஆசீர்வாதங்கள். அதான் பைபிள். நீ இப்படி நட, உனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இப்படி நடக்காட்டி இந்த சாபங்கள் தான் உன்னை வந்து சேரும். இன்னைக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி அந்த ஆசீர்வாதங்களை பெறுவது என்று சொல்லி கொடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் பைபிளை நம்ம வாசிக்கும் பொழுது கரெக்டான அந்த அறிவுரைகளை நாம் கேட்டு அதற்குரிய ஏற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். இன்னைக்கு பைபிளில் ஆசீர்வாதங்களை நாம் பெறணும்னா முதலாவது பேசிக் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். அவருடைய வேதத்தை பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் அந்த தியானிக்கணும். அப்போ தான் மற்ற காரியங்கள் வரும். அதான் பைபிளில் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு எல்லாம் வேணும், ஆனால் கடவுள் வேணான்னு சொல்ல முடியாது. We can't avoid God only receiving blessings. இன்னைக்கு நிறைய பேர் அந்த பிளஸ்ஸிங்காக, ஆசீர்வாதத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கோமே தவிர கர்த்தரை பிரியப்படுத்துவதிலே, கர்த்தருடைய வார்த்தையிலே நடப்பதிலே தவறி விடுகிறோம். அதான் மனுஷனுடைய பலவீனம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, நீ கர்த்தருடைய வார்த்தையில் நட, அது உன்னை மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் கூடப்பா எங்களோடு நீர் பேசினீர். ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் உடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷர்களாய், மனிதர்களாய், குடும்பமாய் மாறிவிட உதவி செய்யுங்க. எல்லா பேராபத்துகளிலிருந்தும் எங்களை விலக்கி காத்து பிரச்சனைய சந்தோஷத்தினால் எங்களுடைய குடும்பங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் யாவரும் இறுதி பாடலாக எந்தன் ஜீவன் இயேசுவே என்ற பாடலை நாம் பாடலாம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே.
எந்தன் ஜீவனேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் காலம் நேரமோ நீர் கையாடி அருளும். நீர் கையாடி அருளும். எந்தன் கைப்பேரன்பினால் ஏவப்படும் எந்தன் கால் சேவை செய்ய விரையும். அழகாக விளங்கும். அழகாக விளங்கும். திருப்பாதம் பற்றினேன் எந்தன் நேசம் ஊற்றினேன். என்னையே சமூலமாய் தத்தம் செய்தேன் நீத்தமாய். தத்தம் செய்தேன் நீத்தமாய். எந்தன் சித்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே. எந்தன் நெஞ்சில் தங்குவீர். அதை நீத்தமாளுவீர். அதை நீத்தமாளுவீர். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர், வழிகளை சீர்படுத்துங்கள். ஆண்டவரே, எங்களுடைய வழியை கிறிஸ்துவுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது எங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய வசனத்திலே ஆண்டவரே நாங்கள் வைத்து பயணிக்கும் பொழுது, அதை பிரயாசப்படுத்தும் பொழுது, அதன் மேல் பிரியமாயிருக்கும் பொழுது, அது மட்டுமல்ல இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானிக்கும் பொழுது, அதை குறித்து சம்பாஷணைகள் செய்யும் பொழுது, அதை குறித்து ஆண்டவரே மற்றவர்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே நீர் அதில் மகிமைப்படுகிறீர். அது மட்டுமல்ல ஆண்டவரே, உலகிற்கு ஆசீர்வாதமாக எழும்பி நிற்கக்கூடிய ஒரு ஜீவ மரமாக எங்களை ஆண்டவரை உருவாக்கி கனிதரும் மரமாக எங்களை மாற்றுகிறீர். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு நீதிமான்களாக ஆண்டவரை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பாவிகளாயிருந்த எங்களை ஆண்டவரை கிறிஸ்து நீர் மீட்டு கொண்டீர். மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய பாவ வழிகளை விட்டு எங்களை சீர்படுத்தி உம்முடைய நித்திய உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வழியை நடத்தி செல்ல உதவி செய்யுங்க. உமது கிருபை உமது சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற வியாழக்கிழமை மறந்து விடாதீர்கள். வருகின்ற வியாழக்கிழமை நம்முடைய ஆலயத்திலேயே ஆராதனை நடைபெறும். மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.